இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உற்றாரே, உறவினரே, பெற்றோரே, இன்றைய நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். குழந்தைகளே, இன்றைய நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்கள், உம்முடைய இறை வார்த்தைக்காக இயங்குகின்ற மக்கள், இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் என்று எனக்கு கிடைக்காதா என்று இயங்குகின்ற மக்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய ஏக்கங்களை நீர் கண்ணோக்கி பாரும். இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும். உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். அன்பு மிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். காரணம், கடவுளின் கரம் வலிமையாய் செயலாற்றக்கூடியது. இயேசுவின் கரம் இன்று உனது உறுப்புகளின் மீது படட்டும். கண்களின் மீது பட்டதால் குருடனுக்கு கண் பார்வை கிடைத்தது. உனது காதின் மீது, உனது தலையின் மீது, உனது கரங்களின் மீது, உங்களது இதயத்தின் மீது, நோயுள்ள உறுப்புகளின் மீது படட்டும். வல்லமையுள்ள கரம் உனது வலுவின்மையை மாற்றும். வல்லமையுள்ள கரம் உன்னை தூக்கி நிறுத்தும். இயேசுவின் கரம் என்னை தாங்க வேண்டும், என்னை சுமக்க வேண்டும். இயேசுவின் கரம் உங்களை தொட ஜெபியுங்கள். நீங்கள் அவரது கரத்தில் அழகிய மணிமுடியாய் திகழ்வீர்கள். அவருடைய கரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்புங்கள், நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு குருடனை தொட்டார், அவனுக்கு பார்வை கிடைத்தது, முழு பார்வை கிடைத்தது, மீண்டும் பார்வை கிடைத்தது. ஆண்டவர் உங்களை இன்றைய நாளிலே பார்வையுள்ள மனிதராக மாற்றுவார். ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும், உமது இரக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.